ஸ்மரஜித் கோஷ்னு இருக்குல்ல, இந்த புக்கோட ஃபர்ஸ்ட் பேஜ் இப்படி தான் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி தான் எல்லாமே இந்த புக் எடுத்தால் படிக்கணும்னு இல்லை. நீங்கள் என்ன எக்ஸாம் எழுத போகிறீங்க அதோட சிலபஸ். ஸோ கண்டென்ட்ஸ் பேஜில் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ரெஃபர் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே போங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். பாயிண்ட்ஸ், சிக்னிஃபிகண்ட் பாயிண்ட்ஸ் இருக்குது புக். அது ஒரு சாப்டரோட எண்ட்லையுமே அடிஷ்னல் சால்வ்டு ப்ராப்ளம் இருக்குது, ஷார்ட் கொஷின்ஸ் அண்ட் வித் ஆன்சர்ஸ் இருக்குது, எக்ஸசைசஸ் இருக்குது. ஓகேங்களா, இந்த 2 புக். ஸோ இதுதான் சிக்னிஃபிகண்ட் பாயிண்ட்ஸ்ன்னு சொல்லியிருந்தாங்கல்ல, அதுதான் இது. ஸோ இது பாருங்க ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்குறாங்க. இன்புட்னா என்ன, ரொம்ப பேசிக்காக இருக்கும். ஸோ உள்ளே படிச்சுட்டு இது ஒரு ரிவிஷன் மாதிரி எடுத்துட்டு ஷார்ட் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் பார்த்துக்கோங்க. ஸோ எக்ஸசைசஸ் கொடுத்துருக்காங்க, அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து இந்த டெஸ்ட் யுவர் செல்ஃப்னு இருக்குல்ல, அதுதான். ஸோ இதை வந்து நம்ம சால்வ் பண்ணி பார்க்கணும். MCQ மாதிரி ஒருவரோட சாப்டர் எண்ட்லையும் வித் ஆன்சர்ஸோட கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், பை.